அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. தெய்வமே புனித பவுல் ஒவ்வொரு குடும்பமும் கடவுளின் குட்டி திருச்சபையாக செயல்பட அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொரு இல்லமும் கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாக தொடங்க வேண்டும். நம் இல்ல கதவண்டை நின்று தட்டும் ஆண்டவருக்காக கதவை திறக்கும் குடும்பமாய் நம் குடும்பங்கள் திகழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் ஜெபிக்கப்பட வேண்டும். அந்த ஜெபத்தின் பலனாக அன்பும் அமைதியும் சமாதான மகிழ்ச்சியும் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு குற்றம் குறைகளை மன்னித்து இணைந்து வாழ வேண்டும். சண்டைகள், கோபங்கள், மனஸ்தாபங்கள் வரும் பொழுது உட்கார்ந்து பொறுமையாய் பேசி அமைதிப்படுத்த வேண்டும். விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளம் வளர வேண்டும். குழந்தைகளுக்கு முன் உதாரணமாய் வாழ வேண்டும். குழந்தைகள் முன் நல்ல விஷயங்களை பேச வேண்டும். தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம் என் சொல், புன்சிரிப்பு, சிறு உதவி, நம்பிக்கை கொடுக்கும் உதவி நிலைகள், ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற உறவு, இவைகள் தான் நம்முடைய இல்லத்தை குட்டி திருச்சபையாக மாற்றும். ஆண்டவர், எங்கள் இல்லமும் உடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கும் இல்லமாய் குட்டி திருச்சபையாய் வாழ அருள் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.